பண்ணும்போது நம்ம ஒரு சில இம்பார்ட்டன்டான போயட்ரி லைன்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் நான் இப்போ இம்பார்ட்டன்டான சில போயட்ரி லைன் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா? லாஸ்டே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எட்கர் ஆலன் போல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். எட்கர் ஆலன் போவோட த ரேவன் அப்படிங்கிற போயத்தோட ஓப்பனிங் லைன்ஸ், ஒன்ஸ் அப்பார்ன் அ மிட்நைட் ட்ரியரி வைல் ஐ பாண்டர்ட் வீக் அண்ட் வியரி அப்படிங்கிற பர்டிகுலர் போயத்தோட லைன் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்னைக்குமே நான் எட்கர் ஆலன் போல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவரோட ஒரு முக்கியமான போயம் என்ன அப்படின்னா ஆனபெல். ஸோ ஆனபெல் பை எட்கர் ஆலன் போ. எட்கர் ஆலன் போ. ஸோ இதோட ஓப்பனிங் லைன்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, it was many and many a year ago. It was many and many a year ago in a kingdom by the sea. In a kingdom by the sea. Yeah, it was many a year ago in a kingdom by the sea. அப்படிங்கிறது தான் எட்கர் ஆலன் போவோட ஆனபெல் லீ. ஆக்சுவலாக அந்த போயத்தோட பேரு ஆனபெல் லீ. ஓகேயா? ஸோ இந்த ஆனபெல் லீ அப்படிங்கிற போயத்தோட ஓப்பனிங் லைன் வந்து இதுதான். எட்கர் ஆலன் போ வந்து ஒரு போயம் எத்தனை லைன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அப்படின்னா 108 லைன், 100 லைனுக்கு மிகாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஓகே, எட்கர் ஆலன் போ வந்து ஒரு போயம் வந்து 108 லைன் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா சொல்லியிருப்பாரு. இதோட ஓப்பனிங் லைன் வந்து இதுதான். இட் வாஸ் மெனி அண்ட் மெனி a year ago in a kingdom by the sea. போயத்தோட பேரு ஆனபெல் லீ. யார் எழுதியிருக்கா அப்படின்னா எட்கர் ஆலன் போ. அடுத்து என்ன போயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓ கேப்டன் மை கேப்டன். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்டான போயம், தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓ கேப்டன், ஓ கேப்டன் மை கேப்டன். ஸோ யாரோட போயம் அப்படின்னா வால்ட் விட்மேனோடது. ஸோ வால்ட் விட்மேன் அமெரிக்கன் லிட்ரேச்சரை பொறுத்த மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரைட்டர். ஸோ வால்ட் விட்மேனுடைய போயம்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம போக போக அதையும் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான போயம் வந்து இந்த ஓ கேப்டன் மை கேப்டன், வால்ட் விட்மேனோடது. இந்த ஓ கேப்டன் மை கேப்டன் அப்படிங்கிற டைட்டில் ஆக்சுவலா இந்த கேப்டன் அப்படிங்கிறது யாரை ரெஃபர் பண்ணுவாரு அப்படின்னா ஆப்ரஹாம் லிங்கன். ஸோ அமெரிக்காவில் அப்போ பிரசிடண்டா இருந்த ஆப்ரஹாம் லிங்கனை தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா மென்ஷன் பண்ணுவார். ஆப்ரஹாம் லிங்கன் உங்களுக்கே தெரியும், ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகனாக இருந்து வந்து அமெரிக்காவோட ஜனாதிபதி ஆனவர். அவரை ஏன் ஓ கேப்டன் மை கேப்டன் கேப்டன் ரெஃபர் பண்ணுவாரு அப்படின்னா ஆப்ரஹாம் லிங்கன் வந்து தலைமை ஏற்று கொண்டு போகும்போது தான் அமெரிக்காவில் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லேவரி அப்படிங்கிறது வந்து அபாலிஷ் ஆகும். அதாவது அது வரைக்கும் அடிமைகளை ஆப்பிரிக்கால இருந்து இறக்குமதி பண்ணி பிளான்டேஷன்ஸ்ல ஒர்க்கர்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸ்லேவ் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்லேவ் நரேட்டிவ்னு தனியா ஒரு லிட்டரரி ஜானரே இருக்கு. ஸ்லேவ் நரேட்டிவ் அப்படிங்கும் போது நமக்கு கிட்டத்தட்ட அது எதுக்கு எந்த ஒரு இதுல வரும் அப்படின்னா நம்ம சபால்டன் ஸ்டடீஸ்ல வந்து வரும். ஏன்னா இவங்க எல்லாருமே வேலைக்காக என்ன பண்ணப்படுவாங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து கடத்தி இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரப்படுவாங்க. இப்போ இந்த கான்செப்ட் வச்சுதான் நம்ம ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ்ல ஒரு கிளாஸ்ல பார்த்திருப்போம். என்ன இது அப்படின்னா அந்த இபிஸ் ட்ரிலஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம் தெரியுமா? அந்த இபிஸ் அப்படிங்கிற அந்த இபிஸ் ட்ரிலஜி பை அமிதாவ் கோஷ். அந்த இபிஸ் அப்படிங்கிற பேரே ஆக்சுவலா என்ன பேரு, எதோட பேரு அப்படின்னா ஒரு கப்பலோட பேரு. அந்த கப்பல் வந்து எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா ஆக்சுவலா அதோட ஒரிஜினல் பர்பஸ் வந்து டு டிரான்ஸ்போர்ட் குட்ஸ் அப்படிதான். பட் அந்த கப்பலை எதுக்காக பயன்படுத்தி இருப்பாங்க அப்படின்னா கள்ளத்தனமா இந்த கஞ்சா அந்த மாதிரியான போதைப் பொருட்களை கடத்துறதுக்கும், அது மட்டும் இல்லாம இந்தியாவில இருந்தும் ஆப்பிரிக்காவில இருந்தும் இந்த கஞ்சா விளைவிக்கக்கூடிய தோட்டங்களுக்கு இந்த மாதிரியான இடங்களுக்கு அடிமைகளை இறக்குமதி டிராவல் பண்ணி கொண்டு போறதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த இபிஸ் அப்படிங்கிற கப்பலை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த ஓபிஎம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சைனாவை பொறுத்த மட்டும். அதுவும் லிட்ரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓபிஎம் அப்படிங்கிறது நம்ம யாரு கூட ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா ஓபிஎம் ஈட்டர் அப்படிங்கிற ஒரு ஒர்க் வந்து எழுதியிருப்பாரு, தாமஸ் டி குவன்சி எழுதியிருப்பாரு. அடுத்து ஒரு போயட்டை வந்து ஓபிஎம் கூட ரிலேட் பண்ணி சொல்லுவாங்க, சாமுவேல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் கூட ரிலேட் பண்ணி சொல்லுவாங்க. ஓகே,
லோட்டஸ் ஈட்டர்னு ஒரு போயம் உண்டு. அது யாருக்குள்ளது அப்படிங்கிறத பார்த்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அப்போ அந்த ஓபிஎம் வார் அப்படிங்கிற ஒரு வார் வந்து இருக்கும், சைனாக்கும் இந்தியாவுக்கும் நடக்கும். ஓபிஎம் யாரெல்லாம் வந்து அதிகமாக இது பண்றாங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ அந்த இதுக்குள்ள வரக்கூடியது தான் இந்த ஸ்லேவ் நரேட்டிவ் அப்படிங்கிறதும் வரும். ஸோ அமெரிக்காவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆப்பிரிக்கால இருந்து கடத்தி கொண்டு போய் பிளான்டேஷன்ஸ்ல ஒர்க் பண்ண வைப்பாங்க. வேரஸ் இன் சைனா அவங்க ஓபிஎம் பிளான் பண்ணக்கூடிய அந்த வெஜிடேஷனுக்கு வந்து இவங்களை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த ஸ்லேவ் ட்ரேட் எல்லாம் அமெரிக்காவில் யார் தான் அபாலிஷ் பண்ணியிருப்பா அப்படின்னா, ஆப்ரஹாம் லிங்கன் தான் அபாலிஷ் பண்ணியிருப்பாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா, அவரை கொன்றுவாங்க அந்த ஸ்லேவ் ட்ரேட் எல்லாம் அபாலிஷ் பண்ணதுக்கு அப்புறம். அப்போ தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஓ கேப்டன் மை கேப்டன் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் போயத்தை வந்து வால்ட் விட்மேன் வந்து எழுதியிருப்பாரு. யாருக்காக அப்படின்னா, ஆப்ரஹாம் லிங்கனுக்காக. ஓகே, இதுல உள்ள ஓப்பனிங் லைன் வந்து ரொம்ப ஃபேமஸான ஓப்பனிங் லைன். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓ கேப்டன் மை கேப்டன், ஓ கேப்டன் மை கேப்டன். நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எதுவுமே நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிலாம் போகல, உங்களுக்கு அங்கே இங்கே அது ரிலேட்டடான விஷயங்களை தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால எதுவும் அன்வான்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஓகே, ஆர் ஃபியர்ஃபுல் ட்ரிப் இஸ் டன். இதுல ஒரு ஃபியர்ஃபுல் ட்ரிப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த ஸ்லேவ் ட்ரேடை அபாலிஷ் பண்றது தான் அவர் வந்து ஒரு பெரிய ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஓகேயா, த ஷிப்புங்கிறது அவர் எதை சொல்லுவாரு அப்படின்னா, அமெரிக்காவை தான் சொல்லுவாரு. weathered every rack, the ship has weathered every rack, the prize we sought is won, the prize we sought is won. அவங்க வின் பண்ணியிருக்கிற அந்த பிரைஸ் எது அப்படின்னா, அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவ் ட்ரேட். ஓகேயா, ஸோ இந்த இதுதான் ஆக்சுவலாக ஓப்பனிங் லைனு. சபால்டன் ஸ்டடீஸில் இந்த லைன் வந்து ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான லீடர் அவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவில் வந்து ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி வந்து ஜனாதிபதியாக இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதே நேரத்தில் அவர் ஒரு கருப்பின கூட்டத்தை சார்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரொம்ப ஒரு அடித்தட்டு அப்படிங்கிற இதுல இருந்து வரக்கூடியவர். ஸோ அமெரிக்கா மாதிரியான அவ்வளோ பெரிய ஒரு நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு முற்போக்கான சிந்தனையோட அவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு போயமா வந்து கருதப்படுது. ஓகே, ஓ கேப்டன் மை கேப்டன், ஆர் ஃபியர்ஃபுல் ட்ரிப் இஸ் டன், த ஷிப் ஹேஸ் வெதர்ட் எவ்ரி ரேக், த பிரைஸ் வி சாட் இஸ் ஒன். இது வந்து வால்ட் விட்மேனோடது. எதுல யாரை ரெப்ரசன்ட் பண்ணி எழுதியிருப்பாரு அப்படின்னா, ஆப்ரஹாம் லிங்கனை ரெப்ரசன்ட் பண்ணி எழுதியிருப்பாரு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, அன்னைக்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ராபர்ட் ஃப்ராஸ்டோட ஒரு போயம் பார்த்தோம். என்ன போயம் அப்படின்னா, த ரோட் நாட் டேக்கன் அப்படிங்கிற அந்த போயம். இப்போ இன்னைக்கும் ராபர்ட் ஃப்ராஸ்டோட இன்னொரு போயம், நத்திங் கோல்ட் கேன் ஸ்டே பை, நத்திங் கோல்டு கேன் ஸ்டே. நத்திங் கோல்டு கேன் ஸ்டே யாரு அப்படின்னா, ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஸோ நம்ம அன்னைக்கு வந்து ராபர்ட் ஃப்ராஸ்டோட த ரோட் நாட் டேக்கன் அப்படிங்கிற போயத்தை பார்த்தோம். அதோட ஓப்பனிங் லைன்ஸ் வந்து, டூ ரோட்ஸ் டைவர்ஜ்ட் இன் அ yellow wood and sorry I could not travel both அப்படிங்கிறது தான் ரோட் நாட் டேக்கனோட ஓப்பனிங் லைன். இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து நத்திங் கோல்டு கேன் ஸ்டே பை ஸ்டே அப்படிங்கிறது தான் இவரோட போயம். யார் எழுதியிருக்கா அப்படின்னா, ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதியிருக்கிறாரு. இதோட ஓப்பனிங் லைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நேச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் கிரீன் இஸ் கோல்டு, நேச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் green is gold, her hardest hue is gold. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா போயுமே என்ன ஆகுது அப்படின்னா, ரைம் ஆகி தான் வருது. ஸோ அதையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கங்க. ரைம் ஸ்கீம் கேட்கறது இல்லை இப்போல்லாம் பெரிய அளவில். ஸோ ஒன்ஸ் வந்து ரைம் ஸ்கீம் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, ரொம்ப ஈஸியாக கொஸ்டின்ஸ் கேட்ட காலகட்டத்திலலாம் ரைம் ஸ்கீம் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம 3 போயத்தோட ஓப்பனிங் லைன் பார்த்துருக்கோம். முதல்ல ஆனபெல் லீ அப்படிங்கிற போயம் பை எட்கர் ஆலன் போ. இட் வாஸ் மெனி அண்ட் மெனி அ இயர் அகோ இன் அ கிங்டம் பை த சி அப்படிங்கிறது தான் ஓப்பனிங் லைன். தென் கம்ஸ் ஓ கேப்டன் மை கேப்டன் ரிட்டன் பை வால்ட் விட்மேன். ஓ கேப்டன் மை கேப்டன், ஆர் ஃபியர்ஃபுல் ட்ரிப் இஸ் டன், த ஷிப் ஹேஸ் விதர்ட் எவ்ரி ரேக், த பிரைஸ் வி சாட் இஸ் ஒன்.
This is the opening line of "O Captain, My Captain." Then comes "Nothing Gold Can Stay," written by Robert Frost. The opening lines of this poem is "Nature's first grain is gold, her hardest hue is gold." இதுதான் ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 3 போயத்தோட ஓப்பனிங் லைன்ஸ். இப்போ நம்ம அடுத்து யார் பார்க்கலாம் அப்படின்னா, அடுத்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரைட்டர். ஜென்ரலா இவர்கிட்ட இருந்து முன்னாலெல்லாம் எல்லா நெட்லயுமே கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். இப்போ 2 நெட்டுக்கு ஒருக்கா கொஸ்டின் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, ஏன்ஷியன் லிட்ரேச்சர்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்களை பத்தி பேசாம நம்ம கிரிட்டிசிசத்தை பத்தி பேசவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ் இவங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆட்கள். ஆக்சுவலா சாக்ரட்டிஸ் அடுத்து பிளாட்டோ அடுத்தாலும் அரிஸ்டாட்டிலுக்கு அடுத்தால அலெக்சாண்டர். ஸோ இதுதான் அந்த ஹைரார்கி. சாக்ரட்டிஸ் ஆக்சுவலா எதுவுமே என்ன பண்ணிருக்க மாட்டார் அப்படின்னா, அவரோட கைப்பட எழுதியிருக்க மாட்டாரு. அவருடைய ஸ்டூடெண்டான பிளாட்டோ தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, அவருடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே தொகுத்து எழுதின மாதிரி எழுதியிருப்பாரு. ஓகே, இப்போ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பிளாட்டோவை பத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். இம்பார்ட்டன்டான சில விஷயங்கள் பிளாட்டோவை பத்தினா சில இம்பார்ட்டன்டான விஷயங்கள் எந்த மாதிரிலாம் நெட்ல கேட்பாங்க, இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து என்ன அப்படின்னா, பிளாட்டோவோட ஒரிஜினல் நேமே அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அரிஸ்டாட்டில் யாரு அப்படின்னா பிளாட்டோவோட ஸ்டூடெண்ட். அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறது தான் பிளாட்டோவோட பேரு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பிராட் ஷோல்டர்ட் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் இம்பார்ட்டன்டானு கேட்டா இது வந்து ஜென்ரலான நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். பட் கட்டாயம் அப்படிங்கிறது இல்லை. முதல்ல போயட்ரியை கிரிட்டிசைஸ் பண்ண ஒரு ஆளு அப்படின்னா அது யார் தான் அப்படின்னா பிளாட்டோ தான். ஓகேயா, கிரீக்ல போயத்தை ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. இப்படிதான் ஒரு போயட்ரியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பண்ணது யாரு தான் அப்படின்னா பிளாட்டோ தான். ஓகேயா, மொத்தம் இவர் எழுதின ஒர்க்கில் டயலாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 36 டயலாக்ஸ் வந்து எழுதியிருப்பாரு. ஓகே, 36 டயலாக்ஸ். ஸோ அடுத்து இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல நமக்கு ஞாபகம் வர வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா தியரி ஆஃப் மிமசிஸ். தியரி ஆஃப் மிமசிஸ். மிமசிஸ்னா வேற ஒன்றும் கிடையாது, இமிட்டேஷன் தான். ஓகே, மிமசிஸ்னா இமிட்டேஷன் அப்படின்னு இருக்கும். தியரி ஆஃப் இமிட்டேஷன். இந்த தியரி ஆஃப் மிமசிஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லும் அப்படின்னா, ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட், அதாவது ஆர்ட் கலை அப்படிங்கிற ஒன்னே ரியாலிட்டியில இருந்து 2 முறை விலகி வந்தது தான் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் என்ன அப்படின்னா பிளாட்டோவோட தியரி ஆஃப் மிமசிஸ், அதாவது தியரி ஆஃப் இமிட்டேஷன். நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க டீப்பா தெளிவா கவனிச்சிங்கன்னாலே உங்களால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா இந்த தியரி ஆஃப் மிமசிஸை புரிஞ்சுக்க முடியும். இப்போ இவர் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளை வச்சே நான் சொல்றேன். ஒரு கார்பெண்டர் இருக்காரு, அவரு சேர் செய்யணும்னு நினைக்கிறாரு. ஒரு கார்பெண்டர் இருக்காரு, அவரு சேர் செய்யணும்னு நினைக்கிறாரு. இது ஒரு நெட் கொஸ்டின் முன்னால கேட்டிருக்காங்க. தியரி ஆஃப் மிமசிஸ்ல பிளேட்டோ யூஸ் பண்ண எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கார்பெண்டர் அண்ட் சேர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ ஒரு கார்பெண்டர் சேர் செய்யணும்னு நினைக்கிறாரு. அவர் நினைக்கிறாருல அந்த சேர் இப்படிதான் வரணும்னு. அந்த ஐடியா தான் ஆக்சுவலா ஒரிஜினாலிட்டி. அந்த மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த சேர் அப்படிங்கிற ஐடியா தான் ஒரிஜினலா இருக்கக்கூடிய முதல் பொருள். அடுத்து அந்த ஐடியாவுக்கு வந்து அவர் கொடுக்கக்கூடிய பிசிக்கல் ஷேப். ஓகே, முதல்ல வந்து ஐடியா ஆஃப் சேர், இதுதான் ஒரிஜினல். அந்த ஐடியா தான் ஒரிஜினல். ரெண்டாவது, இந்த சேருக்கு ஒரு பிசிக்கல் ஷேப் கொடுக்காருல, பிசிக்கல் ஷேப், இது வந்து ஒன்ஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ரியாலிட்டி. ஒன்ஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ரியாலிட்டி, அதாவது ரியாலிட்டி அப்படின்னா அந்த மைண்ட்ல இருக்கக்கூடிய ஐடியா தான் ரியல், ஒரிஜினல். அதுல இருந்து அந்த பிசிக்கல் ஷேப் வந்து ஒரு தடவை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரிமூவ் ஆயிடுச்சு. ரிமூவ் ஆயிடுச்சு மீன்ஸ் அவர் ஐடியா தான் முதல்ல இருக்கு. ரெண்டாவது அந்த ஐடியாவை பிசிக்கல் ஃபார்மா கொடுக்கும்போது அது வந்து காப்பி பண்ணப்பட்டது தான், இமிட்டேட் பண்ணப்பட்டது தான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த பிசிக்கல் ஷேப்பை இமிட்டேட் பண்ணி ஒருத்தர் படம் வரைகிறாருன்னு வச்சுக்கோமே, ஒரு டிராயிங் வரைகிறாருன்னு வச்சுக்கோமே, அந்த டிராயிங் தான் ஆர்ட். அந்த டிராயிங் தான் ட்வைஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ரியாலிட்டி. டிராயிங் ஆஃப் த பர்டிகுலர் சேர். ஓகேயா, சேர், இது வந்து இதுதான் என்ன அப்படின்னா ஆர்ட். இதுதான் ஆர்ட். இதை வந்து ட்வைஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ரியாலிட்டி அப்படிங்கிறார். ஓகேயா, அப்போ ஒரு ஆர்ட் அப்படிங்கிறது ட்வைஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ரியாலிட்டி. ஒரு போயட்ரினாலும் அதே தான். ஒருத்தர் சேரை செய்கிறாரு, ஒரு சேர் அப்படிங்கிற ஐடியா மைண்ட்ல வருது, அதை சேரா செய்கிறாரு. இப்போ அந்த சேரை பத்தி ஒருத்தர் கவிதை எழுதுறாரு அப்படின்னா
அந்த கவிதை கூட என்னதுதான் அப்படின்னா ட்வைஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா அப்படின்னா பிளேட்டோ சொல்றாரு. எதுல சொல்றாரு அப்படின்னா தியரி ஆஃப் மிமசிஸ் அப்படிங்கிற பர்டிகுலர் அந்த தியரிக்கு கீழே சொல்றாரு. தியரி ஆஃப் மிமசிஸ்னா வேற ஒன்றும் கிடையாது, தியரி ஆஃப் இமிட்டேஷன். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆர்ட் இஸ் ட்வைஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ரியாலிட்டி அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், ஹரேஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க முந்தி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. எப்போதுமே இதுக்கான ஆன்சர் வந்து பிளாட்டோ தான். பிளாட்டோ தான் ட்வைஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர். ஓகேயா. அடுத்து பிளாட்டோ முத போயட்ரியை கிரிட்டிசைஸ் பண்ண ஒருத்தர் பிளாட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இவர் வந்து போயட்ரியை என்னென்னு சொல்றாரு அப்படின்னா மதர் ஆஃப் ஆல் லைஸ் அப்படின்னு சொல்றாரு. போயட்ரிய மதர் ஆஃப் ஆல் லைஸ் அப்படின்னு சொல்றாரு. இருக்கக்கூடிய எல்லா பொய்யுக்குமே தாயா இருக்கிறது யார் தான் அப்படின்னா போயட்ரி தான். அதே நேரத்துல போயட்ஸை இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது எல்லாமே இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் தான். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்டன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். போயட்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா தே ஆர் breeders ஆஃப் falsehood. பொய்களை உற்பத்தி பண்ணக்கூடிய உற்பத்தியாளர்களே யார் தான் அப்படின்னா போயட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஓகேயா. ஆர்டிஸ்ட் ட்வைஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ரியாலிட்டி அப்படின்னு சொன்னவரும் இவர் தான். போயட்ரிய மதர் ஆஃப் ஆல் லைஸ்ன்னு சொன்னவரும் இவர் தான். போயட்டை வந்து பிரீடர்ஸ் ஆஃப் ஃபால்ஸ்ஹுட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த 3 பாயிண்ட்டுமே என்னதான் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் தான். ஓகேயா. அடுத்து போயட்ரியை வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சரி போயட்ரி வந்து நல்லது கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவர் எதுதான் நல்லது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா philosophy தான் நல்லது அப்படின்னு சொல்றாரு. ஓகே. philosophy is better than poetry அப்படிங்கிறார். philosophy தான் போயட்ரியோட பெட்டர் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா philosophy வந்து ட்ரூத்தை பேசும். philosophy வந்து ட்ரூத்தை பேசும். பட் போயட்ரி வந்து எதைதான் பேசும் அப்படின்னா இல்லாத விஷயங்களை பேசி ஒரு இன்பத்தை கொடுக்கறது மாதிரி தான் இருக்கும். அதான் கவிதைக்கு பொய் அழகுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பாயிண்டே ஆக்சுவலா இவர்கிட்ட இருந்து எடுத்ததா தான் சொல்லுவாங்க. பட் என்ன அப்படின்னா பிலாசபி வந்து உண்மையை பேசுது, போயட்ரி வந்து பொய்யான விஷயங்களை சொல்லி சந்தோஷப்படுத்துது. ஒருத்தரை வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா அங்க போயட்ரி வந்து இருக்கும். ஆனா பிலாசபி அப்படிங்கிறது பொய்யை மட்டும்தான் பேசும். அதே நேரத்துல பிலாசபர் வந்து உண்மையை நோக்கி போவாங்க, ஆனா போயட்ஸ் வந்து இல்லூஷனை நோக்கி தான் போவாங்க. ஓகே. பிலாசபர்ஸ் உண்மையை நோக்கி போவாங்க. பிலாசபர்ஸ் ட்ரூத்தை நோக்கி போவாங்க, போயட்ஸ் வந்து இல்லூஷன்ஸை நோக்கி போவாங்க. இதெல்லாம் நான் ரொம்ப பாயிண்ட் பை பாயிண்டா கரெக்டா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் சொல்றேன். ஸோ எவ்ரி பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேயா. ஸோ பிலாசபர்ஸ் வந்து எதை நோக்கி போவாங்க அப்படின்னா ட்ரூத்தை நோக்கி போவாங்க. அவங்களுடைய தேடல் எல்லாமே எதை நோக்கி தான் இருக்கும் அப்படின்னா ட்ரூத்தை நோக்கி தான் இருக்கும். அவங்க மற்றவங்களுக்கு சொல்றதும் எதை தான் இருக்கும் அப்படின்னா அவங்க ட்ரூத் அப்படின்னு எதை ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ அதை தான் சொல்லுவாங்க. ஆனா போயட்ஸ் வந்து அவங்கள பொறுத்த மட்டும் எது சந்தோஷத்தை கொடுக்குதோ, அவங்கள பொறுத்த மட்டும் அவங்க எது உண்மைன்னு நினைச்சுக்கிறாங்களோ அதை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்களுக்கு சொல்லணும்னு நினைப்பாங்க. ஆனா அது என்னவா தான் இருக்கும் அப்படின்னா பெரும்பாலும் பொய்யா மட்டும்தான் இருக்கும், இல்லூஷனா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லியிருப்பா அப்படின்னா பிளாட்டோ சொல்லியிருப்பாரு. இப்ப பிளாட்டோ வந்து போயட்ரிய ஒரு 3 விஷயத்தின் அடிப்படையில என்ன பண்றாரு அப்படின்னா பேனிஷ் பண்றாரு. வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், போயட்ரி வந்து இவ்வளவு மோசமானது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா தவிர்க்கிறாரு. போயட்ரிய 3 விஷயத்துல ரிஜெக்ட் பண்றாரு. ஓகே. போயட்ரிய 3 விஷயத்துல ரிஜெக்ட் பண்றாரு. அது என்னலாம் அப்படின்னா poetry rejects இல்ல, poetry is rejected. ஓகே. poetry is rejected by Plato on 3 grounds. poetry என்ன பண்றாரு அப்படின்னா 3 விஷயத்தின் அடிப்படையில் எதிர்க்கிறாரு. யாரு அப்படின்னா பிளாட்டோ. முதல் விஷயம் என்ன அப்படின்னா எஜுகேஷன். ஏன்னா போயட்ரி வந்து என்ன பண்ணல அப்படின்னா எதையுமே பெருசா கத்து கொடுக்கல, எஜுகேட் பண்ணல. அது ஜஸ்ட் இட்ஸ் ஃபார் த சேக் ஆஃப் பிளஷர், அவ்வளவுதான். அது என்ன பண்ணல, எதையுமே கத்து கொடுக்கல. போயட்ரி வந்து என்ன பண்ணல அப்படின்னா ஒரு பிலாசபிக்கல் அப்ரோச், லைஃப் வந்து ஒரு பிலாசபிக்கல் அப்ரோச்சா பார்க்கல.
அது வந்து ஒரு பிளஷரபிள் அப்ரோச்சா தான் பாக்குதே தவிர யதார்த்தத்தை வந்து உணரக்கூடியது வந்து கவிதையில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அடுத்து மாரல் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவரு இதை அப்ஜெக்ட் பண்றாரு. மாரல் பாயிண்ட் ஆஃப் வியூனா எந்த ஒரு வகையிலுமே நல்லதா சொல்லி கொடுக்கல, மொராலிட்டியா சொல்லி கொடுக்கல, எதை தான் சொல்லி கொடுக்குது அப்படின்னா illusionary திங்ஸை தான் சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இந்த 3 விஷயத்தின் அடிப்படையில போயட்ரி எல்லாம் வேண்டாம், போயட்ரியை யாரும் படிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட பாயிண்ட் என்ன பண்றாருன்னா முன்வைக்கிறாரு. இந்த மாதிரி கொஸ்டின் இதுல கேட்கலாம். எப்படி அப்படின்னா, பிளாட்டோ எதன் அடிப்படையில போயட்ரிய அப்ஜெக்ட் பண்றாரு அப்படின்னு கேட்கலாம். அப்போ உங்களுக்கு எஜுகேஷன், பிலாசபி, மாரல் பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த எஜுகேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ, பிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, மாரல் பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த 3 அடிப்படையில தான் என்ன பண்றாரு பிளாட்டோ வந்து போயட்ரிய ரிஜெக்ட் பண்றாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா தான் 4வது ஆப்ஷன் வந்து கிடையாது ஆன்சர், இந்த 3 தான் ஆன்சர் அப்படிங்கிறது உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கரெக்டான ஆன்சர் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, இப்போ நான் மிமசிஸ்னு பார்த்தேன் தெரியுமா, மிமசிஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னேன். இந்த மிமசிஸ்க்கு ஆக்சுவலா இமிட்டேஷன் அப்படின்னு சிம்பிளான அர்த்தம். அதுக்கு இவர் இன்னொரு ஒரு அர்த்தம் கொடுக்குறாரு. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கேரக்டரோட ஸ்பீச்சை ஆக்சுவலா சிம்பிளா என்ன அப்படின்னா இமிட்டேஷன். இப்போ அந்த இமிட்டேஷன் அப்படிங்கிற வார்த்தையை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு பாருங்க. The speech of a character directly reproduced. The speech of a character directly reproduced. இப்போ ஒரு சினிமா டயலாக் அப்படியே நான் உள்வாங்கி என்ன பண்றேன் அப்படின்னா, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொல்றேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா இமிட்டேட் பண்றேன். யாரை இமிட்டேட் பண்றேன் அப்படின்னா ரஜினிகாந்தை இமிட்டேட் பண்றேன். எந்த படத்துல உள்ளது அப்படின்னா படைப்பா படத்துல உள்ளது. ஸோ இப்போ நான் என்னதான் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரிஜினலா எதையுமே கிரியேட் பண்ணல. ஜஸ்ட் யாரோ ஒருத்தர் பேசுனதை, ஏதோ ஒரு கேரக்டர் பேசுனதை நான் அப்படியே என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இமிட்டேட் பண்றேன். இந்த இமிட்டேஷனை தான் கிரீக் வேர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா மிமசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ இந்த மிமசிஸ் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியும் போது இன்னொரு வார்த்தையும் தெரியணும். அது என்ன அப்படின்னா டைஜெனிசிஸ். டைஜெனிசிஸ் டைஜெனிசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மிமசிஸ் மாதிரியே தான், ஆனா என்ன அப்படின்னா இட் இஸ் நரேஷன் ஆஃப் டூயிங்ஸ் அண்ட் சேயிங்ஸ். இவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எக்ஸாக்டா ரீப்ரொடியூஸ் பண்ணாம ஒரு இப்படி வச்சுக்கலாமே. நம்ம மிமசிஸ் அப்படிங்கிறது டைரக்ட் ஸ்பீச் மாதிரி வச்சுக்கோங்க. டைஜெனிசிஸ் அப்படிங்கிறது இன்டைரக்ட் ஸ்பீச் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இது உங்களுக்கு சும்மா மைண்ட்ல அப்படி புரிதலுக்காக சொல்றேன். பட் டைஜெனிசிஸோட எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா டைஜெனிசிஸ்னா நரேஷன் ஆஃப் டூயிங் அண்ட் சேயிங். இதெல்லாம் நம்ம பண்றோமோ அதெல்லாம் சொல்லி காமிக்கிறதும் எதுதான் அப்படின்னா டைஜெனிசிஸ் தான். எதெல்லாம் செஞ்சு காமிக்கிறோமோ அதை பத்தி சொல்றதும் எதுதான் அப்படின்னா டைஜெனிசிஸ். ஒருத்தர் சொல்ற விஷயத்த அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா அது மிமசிஸ். அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அக்னாலஜ் பண்ணியே நம்ம சொல்றோம் அப்படின்னா அது டைஜெனிசிஸ். ஸோ இந்த டேர்முக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது கேட்கலாம், கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த டேர்மையும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பார்த்துக்கணும். ஓகே, அந்த 2 டேர்மும் பிளாட்டோவோட இதை தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு எது ஞாபகம் வரணும் அப்படின்னா மிமசிஸும் ஞாபகம் வரணும், டைஜெனிசிஸும் ஞாபகம் வரணும். ஸோ பிளாட்டோட ஃபேமஸான ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா த ரிபப்ளிக். ஓகே, த ரிபப்ளிக்ங்கிறது பிளாட்டோவோட ரொம்ப ஃபேமஸான ஒர்க்கு. இது வந்து லாட்டின்ல ஆக்சுவலா இதோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டி லா ரிபப்ளிகா. டி லா ரிபப்ளிகா. டி லா ரிபப்ளிகா. ஓகே, டி லா ரிபப்ளிகா தான் எதுல உள்ளது அப்படின்னா லாட்டின்ல உள்ள டயலாக். சரி, இதுல வந்து என்ன இவர் பேசியிருப்பாரு அப்படின்னா சாக்ரட்டிஸ் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இவர்கிட்ட பேசியிருக்கிறாரோ அல்லது இவரோட சமகாலத்துல உள்ளவங்க கிட்ட பேசியிருக்கிறாரோ அந்த விஷயங்களை அவர் பேசுற மாதிரியே என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா தி ரிபப்ளிக்ல வந்து எழுதியிருப்பாரு. கிட்டத்தட்ட 380வது காலகட்டத்துல எழுதப்பட்டதா சொல்லுவாங்க, பிஃபோர் கிரைஸ்ட். கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 380 வருஷத்துக்கு முன்னாடி த ரிபப்ளிக் அப்படிங்கிற ஒர்க் எழுதப்பட்டதா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. இந்த ஒர்க்குக்கு இன்னொரு பேர் என்ன பேரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆன் ஜஸ்டிஸ். ஆன் ஜஸ்டிஸ். ஓகே, அந்த ரிபப்ளிக்கோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆன் ஜஸ்டிஸ். த ரிபப்ளிக்கோட லாட்டின் நேம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டி லா ரிபப்ளிகா அப்படிங்கிறது எப்போ பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, எப்போ எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னா 380வது
பிசி. அப்போலாம் இந்த பப்ளிகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா பப்ளிகேஷன் அப்படிங்கிறதே எப்போ தான் வருது அப்படின்னா நமக்கு பிரிண்டிங் மிஷின்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம், அதாவது 15th செஞ்சுரியில தான் 1400கள் அந்த காலகட்டங்களுக்கு 1454 அந்த காலகட்டங்களுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா பிரிண்டிங் பிரஸ் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் தான் பப்ளிஷர் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டே வருது. அது வரைக்கும் இவங்க வந்து எப்படிதான் எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரிஜினலா இவர் எழுதுற ஒர்க்கை வந்து மீதி இந்த மானஸ்ட்ரீஸ்ல இருப்பாங்கல்ல மாங்ஸ், இந்த துறவிகள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒர்க்கை வச்சு அடுத்தடுத்த ஒர்க்கெல்லாம் அப்படியே காப்பி பண்ணி எழுதுவாங்க. ஓகே ரைட். இப்போ எதை பத்தி எல்லாம் இதுல பேசியிருப்பாங்க, இந்த ரிபப்ளிக்ல வந்து எதை பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க அப்படின்னா டெஃபனிஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ்னா என்ன அப்படிங்கிறத பத்தி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பேசியிருப்பாங்க. அப்புறம் எதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல சிட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், அந்த சிட்டியோட ஆர்டர் எப்படி இருக்கணும், கேரக்டர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இதுல பேசியிருப்பாரு. ஒரு நல்ல ஊருன்னா அந்த ஊர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி பேசியிருப்பாரு. இப்ப இந்த பாயிண்ட் ஞாபகம் வரும்போது உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வரணும். ஒரு நல்ல ஊர்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி ஒருத்தர் ஒர்க் எழுதியிருப்பாரு. அது என்ன ஒர்க் அப்படின்னா தாமஸ் மோர் எழுதின யூட்டோப்பியா. ஓகே, 1516 அவர் லத்தீன் மொழியில் எழுதியிருப்பாரு. 1551 அதை வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அது யாரு டிரான்ஸ்லேட் பண்ணாங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகேயா, இப்போ இந்த தாமஸ் மோர் யூட்டோப்பியா அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதியிருக்காருல்ல, அந்த ஒர்க்குக்கு அடிப்படையான இன்ஃப்ளூயன்ஸே யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் அப்படின்னா பிளாட்டோவோட இன்ஃப்ளூயன்ஸ். பிளாட்டோ எழுதின இந்த ரிபப்ளிக் அப்படிங்கிற இந்த ஒர்க்கை வந்து தழுவிதான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா தாமஸ் மோர் வந்து யூட்டோப்பியா எழுதியிருப்பாரு. இந்த ரிபப்ளிக்ங்கிற ஒர்க்கை வாசிச்சு அதனோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் தாமஸ் மோர் வந்து யூட்டோப்பியா எழுதியிருப்பாரு. இதை ஏன் நான் இப்போ சொல்றேன் அப்படின்னா இந்த ஆர்டர் அண்ட் கேரக்டர் ஆஃப் சிட்டி அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டை வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு தாமஸ் மோரோட யூட்டோப்பியா ஞாபகம் வரணும். அல்லது தாமஸ் மோரோட யூட்டோப்பியா பத்தி பேசுறீங்க அப்படின்னா அதுல எதை பத்தி பேசியிருப்பாங்க, ஒரு சிட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பத்தி பேசியிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு டெஃபினட்டா எது ஞாபகம் வந்துடணும் அப்படின்னா பிளாட்டோவோட ரிபப்ளிக்ல இதை தான் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். அடுத்து மூணாவதா ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் அதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னா ஜஸ்ட் மேன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் மேன் அப்படின்னா நேர்மையா இருக்கக்கூடிய மனுஷன். ஒரு மனுஷன், அதாவது நேர்மையா இருக்கக்கூடிய மனுஷன் ஹாப்பியா இருக்கானா அல்லது நேர்மையா இல்லாத மனுஷன் ஹாப்பியா இருக்கானா அப்படிங்கிறத பத்தி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் விஷயத்துல பேசியிருப்பாங்க. இந்த ரிபப்ளிக்ல வந்து பேசியிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த ரிபப்ளிக் அப்படிங்கிற ஒர்க்கே எப்படிதான் இருக்கும் அப்படின்னா சாக்ரட்டிஸ், ஏதேன், ஏதேன் தெரியும்ல, கிரீஸ் நாட்டோட தலைநகர். ஸோ அந்த சாக்ரட்டிஸ் அந்த ஏதேன்ல உள்ள பெரிய பெரிய ஆட்களோட சேர்ந்து பெரிய பெரிய புத்திசாலிகளோட சேர்ந்து எல்லாரும் ஒன்னா இருந்து பேசுறது மாதிரி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இந்த ரிபப்ளிக் அப்படிங்கிற இந்த ஒர்க்கை வந்து பிளாட்டோ அமைச்சிருப்பாரு. ஓகேயா, அது மட்டும் இல்லாம ஃபாரினர்ஸும் நிறைய இருப்பாங்க. சாக்ரட்டிஸ் இருப்பாரு, அவர் கூட மற்ற ஏதேனியன்ஸ், ஏதேன் நாட்டுக்காரங்களும் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபாரினர்ஸும் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஜஸ்டிஸ்னா என்ன, ஒரு நல்ல ஊர்னா எப்படி இருக்கணும், ஒரு நல்ல மனுஷன் எப்படி இருக்கணும், நல்ல மனுஷன் தான் ஹாப்பியா இருக்கானா அல்லது நல்லா இல்லாத மனுஷன் தான், நல்லா இல்லாத மனுஷன் மீன்ஸ் நேர்மையா இல்லாத மனுஷன் தான் ஹாப்பியா இருக்கானா அப்படிங்கிறத பத்தி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஒர்க்கில் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்பாரு. இதுல வந்து ஒரு சிட்டியோட பேரை மென்ஷன் பண்ணுவாங்க. இப்ப நமக்கு யூட்டோப்பியா அப்படிங்கிறது எப்படி ஒரு சிட்டியோட பேரோ அதே மாதிரி இதுல ஒரு சிட்டியோட பேரை மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த சிட்டியோட பேர் என்ன பேரு அப்படின்னா கலிபோலிஸ். கலிபோலிஸ். ஓகேயா, இதுதான் அந்த சிட்டியோட பேரு. ஓகேயா, KALLIPOLIS, கலிபோலிஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். எந்த இதுல கலிபோலிஸ் அப்படிங்கிற ஒர்க் வந்து அந்த பேர் வந்து வந்திருக்கும் அப்படின்னு கேட்டா அந்த ரிபப்ளிக் அப்படிங்கிற ஒர்க்ல. ஓகே ரைட். இந்த சிட்டியை வந்து யாரு தான் ரூல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா பிலாசபர் கிங்ஸ். பிலாசபர்ஸ் தான் ஆக்சுவலா கிங்ஸ்ன்னு சொல்லுவாரு. ஓகே, ஏன் அப்படின்னா ஏன் இவர் பிலாசபர் வந்து கலிபோலிஸை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அந்த காலத்துல வந்து போயட்ரி தான் ரொம்ப பெரிய ஃபார்மா கருதப்பட்டுச்சு. ப்ரோஸ்ல வந்து எவனாவது எழுதுறான் அப்படின்னா அது வந்து கீழ்த்தரமான ஒர்க் அப்படிங்கிற மாதிரி தான் கருதப்பட்டுச்சு. அப்போ இந்த போயட்ரி அப்படிங்கிறது இட் இஸ் தி ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லாங்குவேஜ். ஒரு மொழி அப்படிங்கிறத ஒரு உயர்வான மொழியினுடைய உயர்வான பகுதி வந்து எங்கதான் இருக்கும் அப்படின்னா கவிதையில தான் இருக்கும். ஆனா அந்த கவிதை வந்து இந்த அளவுக்கு வேகமா பெரிய அளவுல புகழப்பட்டாலும் பிளாட்டோ என்ன சொல்லிடுவாரு அப்படின்னா கவிதை எல்லாமே பொய், சும்மா ஃப்ராடு, டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா பிளாட்டோ சொல்லிடுவாரு. இப்போ இந்த கவிதையும் சரி கவிதை எழுதுறவங்களும் சரி இவங்க எல்லாரையுமே நம்ம இயல்பு வாழ்க்கையில இருந்து அவங்கள வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா நீக்கிடணும். அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கவே கூடாது. அவங்கள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பை வந்து எதார்த்தத்தை ஃபேஸ் பண்ணி வாழவே முடியாது. எப்படிதான் இருக்கும் அப்படின்னா இப்ப நம்ம சினிமாவை பார்த்துட்டு சினிமாவில் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அப்படிங்கிற மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கவிதையை பார்த்துட்டு
இந்த கவிதையில இருக்க மாதிரி தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து தப்பா கைட் பண்ணப்படுறீங்க. அப்ப யாரு தான் உங்களை சரியா கைட் பண்ணுவோம் அப்படின்னா பிலாசபர்ஸ் தான் சரியா கைட் பண்ணுவாங்க. அந்த பிலாசபர்ஸ் எல்லாம் ரூல் பண்ணக்கூடிய அந்த சிட்டி பேர் தான் என்ன அப்படின்னா கல்லிபோலிஸ் அப்படிங்கிற அந்த சிட்டி. அப்ப அந்த சிட்டி எப்படிதான் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நேர்மையான சிட்டியா தான் இருக்கும். வாழ்க்கைய வாழ தெரிஞ்சவங்க எல்லாம் சேர்ந்து வாழ தெரியுது மாதிரி தான் இருக்கும். அல்லது வாழ தெரியாதவங்களுக்கும் வாழ்றதுக்கு வழிகாட்டுற ஒரு சிட்டியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்லியிருப்பாருன்னா பிளாட்டோ சொல்லியிருப்பாரு. யார் சொல்றதா சொல்லியிருப்பா அப்படின்னா சாக்ரட்டிஸும் அவர் கூட இருக்கக்கூடிய ஏதேனியன்ஸும் பேசுறது மாதிரி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா சொல்லியிருப்பாரு. ஓகே, இவங்க எல்லாரும் கூடி நின்று வேற எதெல்லாம் பத்தி பேசுவாங்க அப்படின்னு கேட்டா இப்ப நம்ம சொன்னோம்ல சாக்ரட்டிஸ் அவரோட சுத்தி இருக்கக்கூடிய ஏதேனியன்ஸ் அப்புறம் ஃபாரினர்ஸ் இவங்க எல்லாம் எதை பத்தி பேசுவாங்க அப்படின்னு கேட்டா இந்த தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ். தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்க வீட்டில் போய் திருப்பி ஒரு தடவை என்ன பண்ணிருங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இந்த தியரி ஆஃப் ஃபார்ம்ஸை பத்தி அவங்க பேசுவாங்க. அடுத்து இம்மார்டாலிட்டி ஆஃப் சோல்ஸ், எப்படி இரவா நிலை அப்படிங்கிற அந்த ஆத்மா வந்து எப்படி இரவா நிலையை அடையுது, அதுக்கு எப்படி அந்த இரவா நிலைங்கிறது இருக்கு, எட்டர்னிட்டி அப்படிங்கிறத பத்தியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேசுவாங்க. அதுக்கப்புறம் ரோல்ஸ் ஆஃப் பிலாசபர் அண்ட் போயட். ஒரு சொசைட்டில பிலாசபரோட ரோல் என்ன, போயட்ரியோட ரோல் என்ன, இந்த ரெண்டையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேசுவாங்க. ஓகே, பிலாசபர்ஸோட ரோல் என்ன, போயட்ஸோட ரோல் என்ன அப்படிங்கிறத பத்தி என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகே, ரிபப்ளிக்ல எதெல்லாம் பத்தி பேசுறாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பேசுறாங்க. ஒரு சிட்டி எவ்வளவு ஆர்டரா இருக்கணும், ஒரு சிட்டின்னா அதுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கணும், அடுத்து ஒரு நல்ல மனுஷன் சந்தோஷமா இருக்கானா அல்லது நேர்மை இல்லாத மனுஷன் சந்தோஷமா இருக்கானா, தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ்னா என்ன, இம்மார்டாலிட்டி ஆஃப் சோலை பத்தி என்ன சொல்லலாம், ஒரு சொசைட்டில பிலாசபரோட ரோல் என்ன, போயட்ரியோட ரோல் என்ன, இதெல்லாம் பத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரிபப்ளிக்ல வந்து பேசுறது மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. இதுல குறிப்பிடப்பட்டிருக்க இந்த சிட்டியோட பேர் என்ன பேர் அப்படின்னா கல்லிபோலிஸ். இந்த சிட்டியை யாரு ரூல் பண்ணுவாங்கன்னு கேட்டா பிலாசபர்ஸ் தான் ரூல் பண்ணுவாங்க. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். மொத்தம் எத்தனை புக்கா இருக்கும் அப்படின்னா ரிபப்ளிக்ல வந்து 10 புக்ஸ் இருக்கும். ஓகே, ரிபப்ளிக்ல வந்து 10 புக்ஸ் இருக்கும். பேரடைஸ் லாஸ்ட்ல வந்து 12 புக்ஸ் இருக்கும். ஃபேரி குவீன்ல வந்து 12 புக்ஸ் எழுதணும்னு ஸ்பென்சர் பிளான் பண்ணியிருப்பாரு. பட் 6 புக் தான் எழுதியிருப்பாரு. 7ஆவதும் ஒரு புக் இருக்கும். அந்த 7ஆவது புக் வந்து அறகுறையான புக். ஸ்பென்சரோட ஃபேரி குவீன் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த லிங்க் ஷேர் பண்ணியிருப்பேன். ஃபேரி குவீன் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டீட்டெயிலுமே மைன்யூட்டா நெட் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லப்பட்ட ஒவ்வொரு டீட்டெயில் தான். அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போதும் நீங்க ஃபேரி குவீனுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்க அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் ஒரு தடவை வாசிக்க வேண்டியிருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி நீங்க வந்து வேற எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் எங்கேயுமே தேட வேண்டிய இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு அந்த வீடியோல வந்து எல்லா டீடைலுமே நான் என்ன பண்ணிருப்பேன்னா கொடுத்துருப்பேன். ஓகே, ரைட். இப்போ சாக்ரட்டிஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை சொல்லுவாரு. நம்ம வந்து டெமோக்ரஸி இந்த மாதிரிலாம் சொல்றோம்ல, அதே மாதிரி சாக்ரட்டிஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட் ஃபார்மை சொல்லுவாரு. அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் என்னன்னு கேள்வி கேட்கலாம். அது என்ன அப்படின்னா டிமோக்ரஸி. ஓகேயா, டிமோக்ரஸி யார் சொல்லியிருப்பா அப்படின்னா சாக்ரட்டிஸ் சொல்லியிருப்பாரு. எதுல சொல்லியிருப்பாருன்னா அது ரிபப்ளிக்ல சொல்லியிருப்பாரு. இந்த டெமோக்ரஸின்னா என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் பீப்புள் who love, rule and honor. ஒரு பீப்புள், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்குள்ள சரியான லவ் இருக்கணும், அவங்களுக்கு கரெக்டா ரூல் பண்ண தெரியணும், ஒருத்தர் ஹானர் பண்ணவும் தெரியணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டை தான் டிமோக்ரஸின்னு சொல்றாரு. யாரு அப்படின்னா சாக்ரட்டிஸ். எதுல அப்படின்னா இந்த ரிபப்ளிக் அப்படிங்கிற ஒர்க்ல சொல்றாரு. ஓகே, ரைட். இப்போ இந்த ரிபப்ளிக் அப்படிங்கிற ஒர்க்ல போயட்டுக்கு வந்து எத்தனை வயசு, ஒரு போயட் இருக்காரு அப்படின்னா அவருக்கு அதிகபட்சம் எத்தனை வயசுக்குள்ள ஒரு போயம் எழுதணுமா அப்படின்னா 50 வயசு வரைக்கும் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருத்தர் வந்து போயம் எழுதணும். ஓகே, 50 வயசுக்கு அப்புறம் அவர் வந்து பிலாசபி பேச ஆரம்பிச்சிருவாரு. ஒரு போயட் அப்படின்னா அவருக்கு எவ்வளவுதான் வயசு இருக்கணும் அப்படின்னா லெஸ் தென் 50 வயசு. லெஸ் தென் வந்து 50 வயசு இருந்தாதான் வந்து அவர் வந்து ஒரு ஐடியலான போயட்டா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றா அப்படின்னா பிளாட்டோ சொல்றாரு. எதுல சொல்றாரு அப்படின்னா ரிபப்ளிக்ல சொல்றாரு. ஓகேயா, அடுத்து இதுல ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இதோட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இவரை முடிச்சுக்கலாம். யார நம்ம பிளாட்டோவை முடிச்சுக்கலாம்.
பிளாட்டோ வந்து ரிபப்ளிக்ல ஒரு 7 மியூசிக்கல் நோட்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. எத்தனை நோட்ஸ் சொல்லியிருப்பாரு? 7 மியூசிக்கல் நோட்ஸ். 7 மியூசிக்கல் நோட்ஸ் சொல்லியிருப்பாரு. அது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அயோனியன், டோரியன், ஃப்ரிகியான், லிடியன், மிக்சோலிடியன், ஏயோலஸ், பௌச்சியன். அயோனியன், டோரியன், ஃப்ரிகியன், லிடியன், மிக்சோலிடியன், போலியஸ், பௌச்சியன். ஸோ இந்த 7 மியூசிக்கல் நோட்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அது இசை வந்து 7 சுரங்கள்ல நம்ம சொல்றோம்ல, அதே மாதிரி அவர் வந்து 7 நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அது எதெல்லாம்னா, நம்ம சாரி கம பாதனின்னு சொல்ற மாதிரி அவர் வந்து அயோனியன், டோரியன், ஃப்ரிகியன், லிடியன், மிக்சோலிடியன், ஏயோலியஸ், பௌச்சியன் அப்படிங்கிற இந்த 7 நோட்ஸை தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சொல்லியிருக்கிறாரு. இந்த 7 நோட்ஸ்லயுமே இவர் வந்து 2 நோடை தான் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. மொத்தம் 7 நோடு இருக்கு. சரியா? பிளாட்டோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 7 மியூசிக்கல் நோட்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு இதுல 2 நோட தான் வந்து ப்ரிஃபர் பண்ண சொன்னா நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா அது எதெல்லாம் அப்படின்னா, ஒன்னு லிடியன். ஓகே, லிடியன். இன்னொன்னு என்ன அப்படின்னா அயோனியன். ஓகே, லிடியன், அயோனியன். இந்த 2 மியூசிக்கல்னோட தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பா அப்படின்னா பிளாட்டோ சொல்லியிருப்பார். ஓகே ரைட். அடுத்த கிளாஸ்ல முடிஞ்ச அளவுக்கு அரிஸ்டாட்டில் வந்து நம்ம கொஞ்சம் கவர் பண்ணுவோம். ஏன்னா அரிஸ்டாட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பெர்ஸ்பெக்டிவ். பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், ஹொரேஸ், லாஞ்சினஸ், இந்த 5 பேர்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் வந்து எல்லா நெட்லையுமே எதிர்பார்க்கலாம். எல்லாருலயும் இருந்து ஒவ்வொரு கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இந்த 5 பேரை நம்ம தரவா படிச்சிட்டோம்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அட்டன் பண்ண முடியும். இப்போ நம்ம சொல்ல டீட்டெயில் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் 10% நெட் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நல்லா தெளிவாக குறிச்சு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த இதில் வந்து என்ன பண்ணிருங்க அப்படின்னா ஒரு ஒர்க் வந்து பண்ணிருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பீடாக ஒரு ரீகேப் மாதிரி போயிடலாம். இன்னைக்கு வந்து நம்ம ஓப்பனிங்ல வந்து 3 வழக்கமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 3 போயட்ரி லைன் ஓப்பனிங் லைனை பார்ப்போம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஆனபெல் லீ. யார் எழுதுனது அப்படின்னா எட்கர் ஆலன் போ. அதோட ஓப்பனிங் லைன் இட் வாஸ் மெனி அண்ட் மெனி அ இயர் அகோ இன் அ கிங்டம் பை த சி. அதுக்கப்புறம் என்ன போயம் அப்படின்னா ஓ கேப்டன் மை கேப்டன். யார் எழுதுனது அப்படின்னா வால்ட் விட்மேன் எழுதுனது. எதுக்காக எழுதியிருப்பாரு அப்படின்னா ஸ்லேவ் ட்ரேடை அபாலிஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்ரஹாம் லிங்கன் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சுட்டு கொண்டுருவாங்க. ஆப்ரஹாம் லிங்கனுடைய பிரிவு தாங்க முடியாம என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஓ கேப்டன் மை கேப்டன் அப்படிங்கிற எழுதி வந்து வால்ட் விட்மேன் எழுதுவாரு ஆப்ரஹாம் லிங்கனுக்காக. இதோட ஓப்பனிங் லைன் வந்து ரொம்ப பிரபலம். ஓ கேப்டன் மை கேப்டன் ஆர் ஃபியர்ஃபுல் ட்ரிப் இஸ் டன். த ஷிப் ஹேஸ் வெதர்டு எவ்ரி ரேக். த பிரைஸ் வி சாட் இஸ் ஒன். ஸோ இதில் ஓ கேப்டன் அப்படிங்கிறதுல கேப்டன் யாரை ரெஃபர் பண்ணும் அப்படின்னா ஆப்ரஹாம் லிங்கனை ரெஃபர் பண்ணும். ஃபியர்ஃபுல் ட்ரிப் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணும் அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவ் ட்ரேட். ஸ்லேவ் ட்ரேட் அபாலிஷ் பண்ணதுக்கு அவங்க கடந்து வந்த பாதைகள் எல்லாம் ரெஃபர் பண்றது இந்த ட்ரிப் அப்படிங்கிறது. இந்த ஷிப் அப்படிங்கிறது அமெரிக்காவை ரெஃபர் பண்ணும். த பிரைஸ் வி சாட் இஸ் ஒன் அப்படின்னா ஸ்லேவ் ட்ரேடை அபாலிஷ் பண்றதுக்கு நம்ம எடுத்த எல்லா முயற்சியும் என்ன ஆயிரும் அப்படின்னா வெற்றி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஸோ அடுத்து என்ன போயம் அப்படின்னா ராபர்ட் ஃப்ராஸ்டுடைய நத்திங் கோல்ட் கேன் ஸ்டே அப்படிங்கிறது தான் இதோட ஓப்பனிங் லைன் வந்து நேச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் கிரீன் இஸ் கோல்டு ஹர் ஹார்டஸ்ட் ஹியூ இஸ் ஹோல்டு. இந்த பர்டிகுலர் ஓப்பனிங் லைன்ஸ் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்டோட நத்திங் கோல்டு கேன் ஸ்டே அப்படிங்கிறதுல இருந்து வந்தது. அடுத்து நம்ம பார்த்தது வந்து யாரு அப்படின்னா பிளாட்டோ, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆளு. இவரோட ஒரிஜினல் பேர் வந்து அரிஸ்டாக்கிள். அரிஸ்டாக்கிளஸையும் வந்து என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா அரிஸ்டாட்டிலையும் வந்து குழப்பிடக்கூடாது. அரிஸ்டாட்டில்ங்கிறது பிளாட்டோவோட ஸ்டூடெண்ட். அரிஸ்டாக்கிள் அப்படிங்கிறது பிளாட்டோவோட ஒரிஜினல் நேமு விச் மீன்ஸ் ப்ராட் ஷோல்டர்டு, அகண்டமான தோள்களை கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். இவர் சொன்னதுல ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய வந்து டயலாக்ஸ் எழுதியிருப்பாரு. அதுல வந்து மொத்தம் 36 டயலாக்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டயலாக்ஸ் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் அ ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் ஐடியாஸ் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா பிளாட்டோவோட முக்கியமான பாயிண்ட்னா தியரி ஆஃப் மிமெசிஸ். தியரி ஆஃப் மிமெசிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா தியரி ஆஃப் இமிடேஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். எதை இமிடேட் பண்ற அதை பத்தி இவர் பேசுவாரு அப்படின்னா ஆர்ட் அப்படிங்கிறதே இமிடேஷன் தான் அப்படிங்கிறத பத்தி பேசுவாரு. அதுக்கு உதாரணமா வந்து கார்பெண்டர்னா சேர் தயாரிக்கக்கூடிய தச்சர், அவரையும் சேரையும் வந்து உதாரணமா சொல்லியிருப்பாரு. எப்படி இதை உதாரணமா கம்பேர் பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஒரு சேரை தயாரிக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த கார்பெண்டரோட மைண்ட்ல வந்து சேரோட
இமேஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஐடியாவா ப்ரொஜெக்ட் ஆகும். அந்த அந்த ஐடியா தான் என்ன அப்படின்னா ஆக்சுவலா ஒரிஜினல் அந்த ஐடியாவுக்கு எப்போ அந்த கார்பெண்டர் ஒரு ஷேப் கொடுக்குறாரோ, பிசிக்கலா செஞ்சு வைக்கிறாரோ, அந்த ஷேப் வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் ஒன்ஸ் ரிமூவ் ஃப்ரம் ரியாலிட்டியில இருந்து ஒரு தடவை அது என்ன பண்ணப்பட்டுட்டு அப்படின்னா ரிமூவ் பண்ணப்பட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த சேரை பார்த்து ஒருத்தர் வந்து டிராயிங் வரைகிறாருன்னு வச்சுக்கோமே, அதை தான் ஆர்ட்னு சொல்றாங்க. அந்த ஆர்ட்டை வந்து ட்வைஸ் ரிமூவ் ஃப்ரம் ரியாலிட்டி அப்படிங்கிறாரு. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ட்வைஸ் ரிமூவ் ஃப்ரம் ரியாலிட்டி, ஆர்ட் இஸ் ட்வைஸ் ரிமூவ் ஃப்ரம் ரியாலிட்டி. எது வந்து ட்வைஸ் ரிமூவ் ஃப்ரம் ரியாலிட்டின்னு கேட்டா ஆர்ட். யார் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பிளாட்டோ வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே. போயட்ரி அடுத்து போயட் வந்து யாருக்கு பிடிக்காது அப்படின்னா பிளாட்டோக்கு வந்து பிடிக்காது. ஏன் பிடிக்காது அப்படின்னா கவிதைகள் எல்லாமே பொய். கவிதை தான் பொய்களின் பிறப்பிடம். கவிஞர்கள் தான் அந்த பொய்களை உருவாக்குபவர்கள். அதான் போயட்ரி இஸ் தி மதர் ஆஃப் ஆல் லைஸ், போயட்ஸ் ஆர் த பிரீடர்ஸ் ஆஃப் ஃபால்ஸ்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. யாரு? பிளாட்டோ சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த 2 பாயிண்ட்டுமே என்னதான் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் தான். அப்போ போயட்ரி வந்து எல்லாமே ஃப்ராடுன்னு சொல்றீங்களே, அப்போ எதுதான் உண்மைன்னு கேட்டா பிலாசபி தான் உண்மை. பிலாசபி வந்து போயட்ரியோட ரொம்ப பெட்டர். ஏன் அப்படின்னா போயட்ரி வந்து ஒரு ப்ளஷரை மட்டும் தான் கொடுக்கும். ஆனால் பிலாசபி வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை உண்மைகளையும் கொடுக்கும். பிலாசபர் மட்டும்தான் உண்மையை பேசுவாங்க. போயட்ஸ் வந்து இலூஷனா இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. நான் எதுக்காக போயட்ரியை ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயட்ரியை ரிஜெக்ட் பண்றதுக்கான ஒரு 3 அடிப்படை காரணங்களை அவர் சொல்றாரு. ஒண்ணு, போயட்ரி வந்து எந்த வகையிலையும் எஜுகேஷனை கொடுக்க போறது இல்ல. போயட்ரி வந்து எந்த வகையிலையும் பிலாசபிக்கலா இருக்க போறது இல்ல அப்படின்னு அவரா என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா சொல்லிக்கிறாரு. அடுத்து போயட்ரியில வந்து மாரல் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அதுல எல்லாமே கற்பனை கலந்ததா தான் இருக்கும், இல்லூஷனா தான் இருக்கும். ரியாலிட்டியா ஃபோக்கஸ் பண்ணி எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் கெட்டிங் ப்ளஷர் போயட்ஸ் ரைட் போயட்ரி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவா அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஸோ மிமெசிஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு கேரக்டர் என்ன பேசுதோ அதை அப்படியே இமிட்டேட் பண்ணது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மிமெசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே இது டைஜெனிசிஸ்னா கிட்டத்தட்ட நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி இன்டைரக்ட் ஸ்பீச் மாதிரி, இவர் இப்படி சொன்னாருங்க, அவர் இப்படி சொன்னாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல சொல்றது மாதிரி இருக்கக்கூடியது தான். அதாவது நரேஷன், இது இப்படி பண்ணப்பட்டது, இது செய்யப்பட்டதுன்னு நரேட் பண்ணக்கூடிய விதத்தை தான் டைஜெனிசிஸ்ன்னு சொல்றாரு. ஸோ அப்போ மிமெசிஸும் டைஜெனிசிஸும் ரொம்ப இம்பார்ட்டன்டான டைம். யார் கூட ரிலேட் ஆகும்போது அப்படின்னா பிளாட்டோ கூட ரிலேட் ஆன டைம். பிளாட்டோ எழுதுனதுல இம்பார்ட்டன்டான ஒர்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல த ரிபப்ளிக் அப்படிங்கிறது தான் இவர் எழுதுனதுல இம்பார்ட்டன்டான ஒர்க்கு. இதோட லேட்டின் டைட்டில் வந்து டி லா ரிபப்ளிகா. எப்போ எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னா 380 பிஃபோர் கிரைஸ்ட்ல வந்து எழுதப்பட்டிருக்கும். இதோட இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் டைட்டில்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது. இதுல எதை பத்திலாம் பேசியிருப்பாங்க அப்படின்னா ஒரு 6 விஷயம். அந்த 6 விஷயம் எதெல்லாம் அப்படின்னா டெஃபினிஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ்னா என்ன, ஒரு சிட்டி, நல்ல சிட்டி வந்து எப்படி இருக்கணும், ஒரு நல்ல மனுஷன் நல்லா இருக்கானா அல்லது அன்ஜஸ்ட் மனுஷன் வந்து நல்லா இருக்கானா, ஓகே, ஜஸ்ட் மனுஷன் வந்து நல்லா இருக்கானா அல்லது அன்ஜஸ்ட் மனுஷன் வந்து ஹாப்பியா இருக்கானா, ஹூ இஸ் ஹாப்பி அப்படிங்கிறது தான் இதுல வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா பேசியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் இதுல வந்து ஒரு ஊர் பேரை மென்ஷன் பண்ணுவாரு. அந்த சிட்டி பேர் என்ன பேர் அப்படின்னா கலிபோலிஸ் அப்படிங்கிற சிட்டி. இந்த நேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் இதை ரூல் பண்ணுவாங்க அப்படின்னா பிலாசபர்ஸ் தான் ரூல் பண்ணுவாங்க. ஏன் பிலாசபர்ஸ் ரூல் பண்றதுனால அந்த சிட்டி வந்து நல்ல சிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா ஒன்லி பிலாசபர்ஸ் நோ த ட்ரூத், போயட்ஸ் டோன்ட் நோ எனி ட்ரூத். அவங்களுக்கு வந்து ப்ளஷர் மட்டும்தான் ஐடியலான விஷயமே தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு ஐடியலான விஷயம் கிடையாது. ஸோ முதல்ல 3 விஷயம் வந்து இந்த 3 விஷயம். ஸோ அதுக்கப்புறம் உள்ள 3 விஷயம் பார்த்தோம் அப்படின்னா தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ், இம்மாரல்டாலிட்டி ஆஃப் சோல்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பிலாசபர் அண்ட் போயட்டோட ரோல் இந்த சொசைட்டில என்ன, இதை பத்தி எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தி ரிபப்ளிக்ல பேசியிருப்பாரு. யாரு? பிளாட்டோ. யார் பேசுறது மாதிரி பேசியிருப்பாரு அப்படின்னா சாக்ரட்டிஸ் அண்ட் அதர் ஏதேனியன்ஸ் சேர்ந்து பேசுறது மாதிரி பேசியிருப்பாரு. மொத்தம் எத்தனை புக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தி ரிபப்ளிக்ல 10 புக் இருக்கும். சாக்ரட்டிஸ் வந்து இதுல ஒரு டேர்மை காயின் பண்ணதா சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணதா சொல்லியிருப்பாங்க. அது என்ன ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு கேட்டா டெமோக்ரஸி. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். டெமோக்ரஸின்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு கவர்மெண்ட்ல பீப்புள் வந்து லவ் பண்றாங்க, ரூல் பண்றாங்க, மற்றவங்களை ஹானர் பண்றாங்க, இந்த 3 விஷயமும் அடிப்படையா இருக்கும். அதை தான் என்ன சொல்றாரு அப்படின்னா டெமோக்ரஸின்னு சொல்றாரு. டெமோக்ரஸி அப்படின்னா நமக்கு தெரியும் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். அந்த பர்டிகுலர் ஸ்லோகனையும் அந்த பர்டிகுலர் டெஃபினிஷனையும் கொடுத்தது யார் தான் அப்படின்னா நமக்கு அப்படியே பேசுனது மாதிரி ஆப்ரஹாம் லிங்கன் தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா டெமோக்ரஸி இஸ் தி கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாரு. இதை நீங்க ஆல்ரெடி எதிலே படிச்சிருப்பீங்க அப்படின்னா 10th படிக்கும்போது ஹிஸ்ட்ரி புக்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு போயட் அப்படின்னா அவர் எத்தனை வயசுக்குள்ள இருக்கணும். இப்போ வந்து நமக்கு 60 வயசுக்கு மேல என்ன பண்ண முடியாது, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது. அப்போ 60 வயசுக்குள்ள இருக்கணும். அது 58 வயசு வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி போஸ்டிங்க்கு போக முடியும். அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது, அப்ளை கூட பண்ண முடியாது. அப்படிங்கிற மாதிரி நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல, இந்தியன் கவர்மெண்ட்லாம் சில சட்ட திட்டங்கள் இருக்கு. அதே மாதிரி ஒரு போயட் அப்படின்னா அவர் எத்தனை வயசு வரைக்கும் தான் போயம் எழுதணும், எத்தனை வயசு வரைக்கும் உள்ளவர் தான் போயம் எழுதுறதுக்கு தகுதியானவர் அப்படின்னு பார்த்தா 50 வயசுக்கு குறைவா உள்ளவங்க தான் போயட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பா அப்படின்னா பிளாட்டோ சொல்லியிருப்பாரு. பிளாட்டோ எதுல அப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னா ரிபப்ளிக்ல சொல்லியிருப்பாரு. ஓகே.
இதுல வந்து 7 மியூசிக்கல் நோட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த 7 மியூசிக்கல் நோட்ஸ்ல 2 மியூசிக்கல் நோட்ஸ் தான் இப்போ ரொம்ப இவர் வந்து சஜஸ்ட் பண்றது மாதிரி, ஓகே நான் வந்து இந்த 2 வாங்கிக்கங்க, நான் 7 மொபைல் வச்சிருக்கேன், அதுல 2 மொபைலை வாங்கிக்கங்கன்னா அவர் எந்த மொபைல்லாம் சொல்றாரு அப்படின்னா அயோனியனை லெடியனை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா அப்படின்னா பிளாட்டோ வந்து சொல்றாரு. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி தாமஸ் மோருடைய யூட்டோப்பியாவுக்கு எதுதான் இன்ஃப்ளூயன்ஸா இருக்கு அப்படின்னா பிளாட்டோவோட த ரிபப்ளிக் தான் இன்ஃப்ளூயன்ஸா இருக்கு. எதனால அது இன்ஃப்ளூயன்ஸா இருக்குன்னு நான் சொன்னேன் அப்படின்னா ஆர்டர் அண்ட் கேரக்டர் ஆஃப் சிட்டி அப்படின்னு ஒரு பாயிண்ட் பார்த்தோம் தெரியுமா. ஸோ ஒரு சிட்டினா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற உதாரணத்தை 380 பிசிலே ரிபப்ளிக்ல பிளாட்டோ வந்து பேசிட்டாரு. ஸோ அந்த கான்செப்ட் எடுத்து தான் 1716 யார் பேசுறா அப்படின்னா இவர் தாமஸ் மோர் வந்து பேசுறாரு. ஓகே, தேங்க்யூ. இதுல எதுவும் டவுட் இருக்கா?